மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி 24,000 தாண்டி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபியூச்சர்ஸில் 24,100 தாண்டி இன்னைக்கு வந்து ஓப்பனிங்கில் ட்ரேட் ஆகும். ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் 2024 24,000 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது நம்ம வந்து எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி வந்து 26,500 பக்கம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். நிஃப்டிக்கு வந்து 22 21 பக்கம் நல்ல சப்போர்ட் இருக்குது. மேலே வந்ததுன்னா 26 வரும். கீழே வருமா மேலே போகுமா அப்படின்னா மேலே போகிறதுக்கு தான் 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கீழே இருக்கும்போதே இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிஃப்டி பீஸில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் மூடில் தான் இன்னும் 2-3 மாதம் அப் டு வந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்குமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 26, 25, 26,000 வர வரைக்கும் தைரியமாக நீங்கள் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். பட் அப்சைட் வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான். 26, 27க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இருக்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கரெக்ஷன் கிடச்சி கூட போகலாம். பட் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிறதுனால, அதே நேரத்தில் வந்து லாங் லைஃப் டைம் ஹையில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் இந்த புட் ஆப்ஷன் வாங்குறவங்களெல்லாம் காலி பண்ணிடும் மார்க்கெட். அதனால் நிறைய பேர் புட்டை தான் வாங்குவாங்க. ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து மேலே ஏறிச்சுன்னா கீழே இறங்கிடும்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங்லேயே இன்ட்ராடேலேயே போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் அதை விட நல்லாவே சம்பாதிக்கலாம். ஸோ பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு கரெக்டாக நம்ம சொல்லிடுறோம். எங்கே உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணணுன்றதை சொல்லிடுறோம். அது ஜஸ்ட்டு வாங்கி நீங்கள் 1 வாரமோ 2 வாரமோ மேக்ஸிமம் 1 மாதம் 2 மாதம் வச்சுருந்தாவே மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்துடுது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஈக்விட்டிலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை கூட நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டெய்லி பேசிஸில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் நிறைய ட்ரேட் எடுத்து பண்ணும்போது அதுக்கான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்தால் மட்டும்தான் அதில் வந்து எல்லாராலையும் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நீங்கள் தைரியமாக இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கீழே இறங்கினாலும் திரும்ப மேலே வந்துடும். ஸோ இந்த வருஷம் முழுக்க வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.